வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய இந்த அறுபடை வீடு பயணத்துல நாங்க இப்போ முருகனுடைய 3ஆம் படை வீடான பழனி மலையில தாங்க இருக்கோமே. இந்த வீடியோ மூலமா பழனிக்கு எப்படி வர்றது, இங்க எங்க ஸ்டே பண்றது, இங்க இருக்கிற சாமியை நம்ம தரிசனம் பண்றதுக்காக நம்மளோட தேவஸ்தானம் போர்டு இங்க என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பக்தர்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்காங்கன்ற மொத்த டீடைல்ஸுமே உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்கோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க முருகனை தரிசிக்க போலாமா? அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. முருகா 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 முருகா. நாங்க இப்போ பழனியில இருக்கிற ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில்ல தாங்க இருக்கிறோமே. சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியான இங்க மருந்தே மலையா அமைஞ்சதுதான் தனி சிறப்பே. பழனியில கால் வச்சிட்டாலே பாதி நோய் தீருமா, மலை ஏறிட்டோம்னா முழு நோயும் தீரும் அப்படிங்கறது இங்க வழி வழியா நம்பப்படுற நம்பிக்கை. ஏன்னா இந்த மொத்த மலையுமே அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதாம். மலை மட்டும் இல்லைங்க, இந்த கோவில்ல இருக்கிற சிலையும் தான். முழுக்க முழுக்க நவபாஷாணத்தால செய்யப்பட்ட இந்த சிலைக்கு தனி சிறப்பு இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோல போக போக சொல்றோம். இப்போதைக்கு ஒரே ட்ரிப்லயே 6 படை வீட்டையுமே தரிசிக்கணும்னு பிளான் போட்டு கிளம்பின நாங்க முதல்ல திருத்தணி முருகனை தான் தரிசிச்சோம். அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். டைம் கிடைக்கும் போது பாருங்க. ஹாய், திருத்தணியில இன்னைக்கு ரொம்பவே திருப்தியா சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் மூலயமா அரக்கோணம் வந்து இறங்கி அடுத்ததா பழனி போறதுக்கு பாலக்காடு எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. டைம் சரியா 10 மணி ஆகுது. ட்ரெயின் வர இன்னும் 45 மினிட்ஸ் இருக்குதுங்க. இன்னைக்கு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருந்தது இல்ல, எல்லாருமே செம்ம டயர்ட் ஆயிட்டோங்க. பாருங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே பசங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் தூங்கியாச்சு. நாங்க தூங்கிட்டு இருக்கோம். ஒரு வீடியோ பேச விடுறானுங்களா பாரு. ஆல்மோஸ்ட் நானே செம்ம தூக்க கலக்கத்துலதான் இருக்கிறேன். ட்ரெயின் ஆன் டைம்ல வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், லேட் இல்லாம. டைம் சரியா 10:45 ஆயிடுச்சுங்க. எங்களுக்கான ட்ரெயினும் வந்தாச்சு. வாங்க அதுல ஏறி நம்ம பழனிக்கு போகலாம். முருகனுக்கு அரோகரா. இந்த பழனி திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. சரியா சொல்லணும்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், மதுரையில இருந்து 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், இதுவே கொடைக்கானல்ல இருந்து 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், கோயம்புத்தூர்ல இருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு. இந்த எல்லா ஊர்ல இருந்தும் டைரக்ட் பஸ் அண்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. பழனியை பொறுத்த வரைக்கும் பஸ் இல்லைன்னா ட்ரெயின் மூலமா ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இதுல ட்ரெயின்ல இந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸ் தாங்க டெய்லி ரன் ஆகுது. மற்றபடி 2 வீக்லி ட்ரெயினும் ரன் ஆகுது. ஆனா அதோட டைமிங் நமக்கு கன்வீனியன்டா இருக்காது. குட் மார்னிங். நாங்க பழனி வந்து இறங்கியாச்சுங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பழனி முருகர் கோவிலுக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு வெளியில பஸ் கிடைச்சதுன்னா நம்ம பஸ்ல போகலாம். அப்படி இல்லைன்னா வேற ஆப்ஷன் இல்லை, ஆட்டோல தான் போகணும். இதுவே நீங்க பஸ்ல வந்து பழனி ரீச் ஆகுறீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நம்ம கோவிலை ரீச் பண்ணிடலாம். இந்த பழனி ரயில்வே ஸ்டேஷன்லயே உங்களுக்கு கிளாக் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கமா நாங்க ரயில்வே ஸ்டேஷன்லயே தான் ரிட்டையரிங் ரூமை யூஸ் பண்ணிப்போம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. பட் இந்த வாட்டி வந்து பக்கத்துல ஏதாவது ஒரு ரூம் எடுத்துட்டு அங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். வாங்க. ரயில்வே
ஸ்டேஷனை விட்டு இறங்கி நம்ம கொஞ்சம் வெளியில நடந்து வந்தாலே போதும், அப்படியே ஈமுக்கிற மாதிரி நசன்னு ஒரே ஷேராட்டோடைய சவுண்டு தான். நீங்க நடந்தே போத்தவில்லைங்க, அப்படியே கை பிடிச்சா இழுத்து உட்கார வச்சிடுறாங்க. ஏன்னா அப்படி ஹைப்பரா இருக்கிறாங்க. வண்டி போற ஃபாஸ்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க, ஏன் இவ்வளவு ஸ்பீட் போறாங்கன்னு தெரியல. நீங்க ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணவே வேண்டாம். ஸ்டேஷனை விட்டு இறங்கி வந்தீங்கன்னா செகண்ட்ஸ்க்கு ஒரு ஆட்டோன்னு இங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஸ்டேஷனுக்கு உள்ள வந்து 200 rupees சார்ஜ் பண்றாங்க. அதே நீங்க வந்து அந்த ஆர்ச்சி தாண்டி வெளியில வந்துட்டீங்க, ரயில்வே ஸ்டேஷனை விட ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டீங்க அப்படின்னாலே 150 ரூபாய் வாங்குறாங்க. இப்ப நாங்க அப்படிதான் போயிட்டு இருக்கோம். சார், எனக்கு ஒரு டவுட்டு. எப்படி பார்த்தாலும் ஆஃப் டேலேயே பழனியில் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட போகிறோம். எதுக்கு அங்கே வேஸ்ட்டாக ரூம் புக் பண்ணி செலவு வேறு இன்க்ரீஸ் பண்ணிட்டு சிம்பிளாக ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் ஹாலே ரிஃப்ரெஷ் ஆயிருக்கலாம்ல? எல்லாம் காரணமா தான். இங்க தண்டாயுதபாணி இல்லம், வடிவேலகம், கார்த்திகேயன் விடுதி, இப்படி பழனி தேவஸ்தானமே நூற்றுக்கணக்கான ரூம்ஸை கட்டி ரெண்டுக்கு விட்டுருக்காங்க. அதுவும் வெறும் 300 ரூபாயில இருந்து ரூம்ஸ் வாடகைக்கும் கிடைக்குது. பட் இப்போதைக்கு ஆன்லைன்ல எல்லாம் ரூம்ஸ் புக் பண்ற ஃபெசிலிட்டிஸ் இல்ல, நேர்ல தான் வந்து புக் பண்ணணுமே. புக்கிங்க்கு ஃபோன் நம்பர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஆனா நாங்க ட்ரை பண்ணும் போதெல்லாம் ஃபோன் நாட் ரெஸ்பாண்டிங். அதனால தான் இப்ப நேர்ல போய்கிட்டு இருக்கோம். அங்கே நேரில் போய் பார்த்தா தான் தெரியுது, எல்லா ரூமுமே ஃபுல்லு. அதுவும் ஆள் வெக்கேட்டாக நெக்ஸ்ட் செக்இன் ஆகிறதுக்காக வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் சண்டே டைம் வந்தால்தான் ரூம் ஃபுல்லாக இருக்கான். மற்ற டைம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒரு 1 or 2 hours வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரூம் கிடைக்கும்னு எங்களை கூட்டிகிட்டு வந்த ஆட்டோ டிரைவர் சொன்னார். ஆன் தி வேலையே நிறைய ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் இருக்குதா செஞ்சுது. பட் ரேட் அதிகமாக இருக்கும்னு யோசிச்சு நாங்கள் விசாரிக்கவே இல்லை. சரி, ஓகே, அப்படியே ஒரு பெயிட் பாத்ரூம்ல குளிச்சுட்டு கிளாக் ரூம்ல எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஆக்சுவலா பிளான் பண்ணினோம். பட் ஆன் தி வேல ஒருத்தர் எங்களை அப்ரோச் பண்ணாரு. ரூம்ஸ் அவைலபிள்ல இருக்குது, 1 டேக்கு வந்து 500 அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எங்களுக்கும் அது கொஞ்சம் ஓகேவா தான் தோணுச்சு. சரி, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரூம் லக்கேஜஸ் எல்லாமே எங்களுடைய ரூம்ல இப்ப வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டும் வேற கொடுத்தாரு. சிவபாலன் காட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது வந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர் வாக்கபிள்ல தான் இருக்குது. ஓகே தான், ரூம்ஸ் பாத்தீங்கன்னாலும் நல்லா நீட்டா வச்சிருக்காங்க, கிளீனா தான் இருக்கு. இது எதுவும் பெய்ட் ப்ரொமோஷன் நினைச்சுக்காதீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஃப்ரீ டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட ஆக்சுவலா இங்க இருக்குது. ஒண்ணு அப்படிதான் நாங்க வந்து போகலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோமே. பட் இங்க வந்து குறைஞ்ச ரேட்லயே வந்து உங்களுக்கு பிரைவேட் ரூம்ஸும் வந்து அவைலபிள் இருக்குதுங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக தான் இப்ப அதை சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் ரூம். இது 10க்கு 10 சைஸ் கூட இருக்காது. இருக்குமா? ஓகே, அப்போ ஓகே, இவ்வளவுதான் ரூம்ஸ். ஒரு சின்ன பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, ஹாட் வாட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வந்து நிம்மதியா குளிச்சுட்டு நம்மளோட லக்கேஜஸ் இங்கே வச்சுட்டு அடுத்தது நம்ம தேவஸ்தானத்துக்கு போக ஆரம்பிக்கலாம். காலையிலே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்டையும் முடிச்சுட்டு இப்போ கரெக்டா மலை அடிவாரத்துல படிக்கட்டு போற இடத்துக்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கோமே. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இந்த மலை ஏறுறோம் இல்லைங்களா, இந்த அடிவாரத்திலேயே நம்மளுடைய மொபைல்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணுமா, கிளாக் ரூம்ல வச்சிருவாங்களா. சோ மொபைல் வந்து ஸ்ட்ரிக்டா எடுத்துட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அந்த வேலை உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எடுக்கணும், பழனி கோவில் எல்லாம் உங்களுக்கு சுத்தி காட்டணும்னு ரொம்ப ஆசையா வந்தோம். வேற வழியே இல்லைங்க, நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமே. ஓகே, இப்ப நம்ம மொபைல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் அங்கதான் வைக்க போறோம் இல்லைங்களா. மொபைல் வைக்கிறதுக்கு எனக்கு பின்னாடி இங்க தெரியுது இல்லையா, இந்த கிளாக் ரூம்ல கொண்டு போய் வைக்கணும். இதுக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங் வந்துட்டு உங்களுக்கு முடி காணிக்க கொடுக்குற இடம். இங்கேயே வந்துட்டு ஃப்ரீயா உங்களுக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நீங்க ரூம் எதுவுமே புக் பண்ணல அப்படின்னாலுமே ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கரெக்டா இங்க ரவுண்டானா வந்து இறங்கிடுங்க. ரவுண்டானால இருந்து உள்ள வரீங்க, அதாவது இந்த படிக்கட்டு போற வழி வரீங்க அப்படின்னாலே நீங்க இந்த பில்டிங் குள்ளார வந்துட்டு போகலாம். ஓகேங்களா, போயிட்டு உங்களோட வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃப்ரீயா வந்து ஸ்லிப்பர் கவுண்டரும் இங்க இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இங்க வச்சுட்டு அடுத்ததான் நம்ம படியேற ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் பழனி மலைக்கு போற யானை பாதை. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது தான் நான் சொன்ன அந்த முடி காணிக்க கொடுக்குற இடம். முடி காணிக்கைக்கு ஒரு ஆளுக்கு 25 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த பழனி மலைக்கு மேல இருக்கிற முருகர் கோயில் தான் அறுபடை வீடுகள் லிஸ்ட்ல வர கோவில்னு நம்மள பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மலை அடிவாரத்துல இருக்கிற திரு ஆவினன்குடி கோவில் தான் அறுபடை வீடுகள்ல வர கோயில்னு சொல்லப்படுது.
நாங்க இப்போ பழனியில இருக்கிற ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி கோவில்ல தாங்க இருக்கிறோமே. இவரை குழந்தை வேலாயுத சுவாமி என்றும் அழைக்கிறார்கள். காமதேனு, லக்ஷ்மி தேவி, சூரிய பகவான் இவங்க 3 பேருமே இங்க இருக்கிற முருகரை வந்து வழிபட்டதால தான் இந்த ஊருக்கு திரு ஆவினன்குடி அப்படிங்கிற பேரும் வந்துதான். இன்ஃபேக்ட் சங்க இலக்கிய நூலான திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் புகழ்ந்து பாடினதும் இந்த திரு ஆவினன்குடி கோவில தான். பிற்காலத்துல வந்த அருணகிரிநாதரால பாடப்பெற்ற திருத்தலமும் இதுதான். இப்போ மலைக்கு மேல இருக்கிற கோயில், அந்த கோயில் அதுக்குள்ள இருக்கிற நவபாஷான சிலை இது எல்லாமே நக்கீரருக்கு அடுத்து தோன்றிய போகர் அப்படிங்கிற சித்தரால உருவாக்கப்பட்டது. இத பத்தின கிளியரான டீடைல்ஸ மலைக்கோயிலை பத்தி சொல்லும் போது சொல்றேன். இப்பத்திக்கு கோயில இருந்து சுமார் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற சரவண பொய்கை தீர்த்த கிணறுக்கு போய் தலையில கொஞ்சம் தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டு முருகனின் 3ஆம் படை வீடான திரு ஆவினன்குடி கோவிலுக்கு வந்து அங்க மயில் மேல வீற்றிருக்கும் என் அப்பன் குழந்தை வேலாயுதத்தையும் தரிசிச்சுட்டு அடுத்ததா இங்கிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பழனி மலைக்கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா இந்த திரு ஆவினன்குடி முருகனை தரிசிச்சுட்டு தான் பழனி மலை மேல இருக்கிற முருகனை தரிசிக்கணும் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. இந்த மலைக்கு 4 வழியா ஏறலாங்க. ரோப் கார், வெஞ்சு, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் பீப்புள்ஸ் ஏறுற மாதிரியான படிக்கட்டு பாதையும் இருக்குது. அண்ட் தென் யானை போறதுக்கான படிக்கட்டு பாதையும் இருக்குது. நமக்கு யானை வழி போற பாதை தான் ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்க குழந்தைங்களெல்லாம் வச்சிருக்கிறதால கொஞ்சம் சுலபமான வழியிலே போகலாம் அப்படின்றதால நாங்க இப்போ யானை பாதையை நோக்கி தான் நடக்கிறோமே. வாங்க. ஈஸியான போறது ரோப் கார் விஞ்சே இருக்கு. எதுக்கு அதுல கஷ்டப்பட்டு நடந்து போனோம்? ரோப் கார் வெஞ்சுக்கு கூட்டத்தை பார்த்தல கிட்டத்தட்ட 4 மணி நேரமா நின்றுட்டு இருக்காங்கடா. இதுவே நம்ம நடப்பாத வழியா போறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் 20 நிமிஷத்துலயே போய் சாமியும் தரிசனம் பண்ணிட்டு கீழவும் டக்குன்னு வந்துடலாம். அப்ப எது சுலபம்? இதுதானே. அவ்வளோதான், இனி வேற வழியே இல்லை. எங்களோட மொபைல் போன் எல்லாம் கிளாக் ரூம்ல கொடுத்துட்டு பக்தியோட மலை ஏற ஆரம்பிச்சோம். சுமார் 2 மணி நேரத்திலேயே மலை மேல இருக்கிற தண்டாயுதபாணி சுவாமிய பாலசுப்ரமணியர் அலங்காரத்துல பார்த்துட்டு 11 மணிக்கெல்லாம் மலையை விட்டு கீழவும் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பஞ்சாமிர்தம் அம்மா வாங்க போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. அது சில்லுன்னா கொடுத்தாங்க, வெயில கொண்டு வந்து சூடாயிடுச்சு. நீங்க மலை ஏறும்போது யானை பாதை வழியா ஏறி இறங்கும் போது படிக்கட்டு பாதை வழியா இறங்குங்க. ஏன்னா அதுதான் ஈஸி. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வெயில்ல சிரமப்படாம ஏறுறதுக்கு வசதியா இந்த மலை பாதை ஃபுல்லாவே மேற்கூரைகள் அமைச்சு வச்சிருக்காங்க. நடந்து போற வழியெல்லாம் அங்கங்க ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது, கூடவே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்கு. மலை ஏறும்போது முதல்ல சர்வ விநாயகர் ஆலயம் வரும். அங்க போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் படிக்கட்டுகள் கடந்து போனீங்கன்னா இடும்பன் சந்நிதி வரும். இடும்பனா? கேள்விப்படாத பேருமா இருக்க. யார் அவரு? பெரும்பாலான முருகர் கோவில்கள்ல இந்த இடும்பன் சன்னதியை பார்க்கலாம். இவரோட ஹிஸ்டரி என்னன்னு பழனி மலைக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு மலைக்கோயில் பத்தி பேசும்போது சொல்றேன். இப்போதைக்கு இந்த மலைக்கோயிலை பத்தி பார்ப்போம். இந்த பழனி மலைக்கோயில்ல முருகர் தண்டாயுதபாணியா காட்சி அளிக்கிறாரு. சுமார் 4 அடி உயரமுள்ள இந்த மலைக்கோயில்ல இருக்கிற நவபாஷான சிலை வடிவுல முருகர் நேரத்துக்கு ஏற்றபடி வித்தியாசமான அலங்காரத்துல காட்சி அளிக்கிறாரு. நவபாஷானம். இதுல நவம்ன்றது 9, பாஷானா விஷமாச்சு. ஜென்ரலா சிலைய கல்லு, பித்தளை, தங்கத்துல கூட செய்வாங்க. இதுக்காக போகர் மெனக்கட்டு இந்த 9 வகையான விஷத்தை வச்சு இந்த சிலையை உருவாக்கி இருக்காரு. அது சம்பந்தமா விசாரிக்கும் போது பொதுவா 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, போகர், அகத்தியர் இவங்க 2 பேருமே சம காலத்துல வாழ்ந்த சித்தர்கள், மருத்துவத்துறையிலும் சிறந்து விளங்கினார்கள். இதுல அகத்தியரை கம்பேர் பண்ணும்போது போகர் கொடுத்த மருந்துகளோட வீரியம் அதிகமா இருந்ததால மக்களுக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்துச்சாம். ஸோ மருந்தோட வீரியத்தை குறைப்பதற்காகவே போகர் இந்த நவபாஷண சிலையை செஞ்சு அது மேல பூசப்பட்ட சந்தன காப்பிலிருந்து சின்ன விலையா கொடுத்து நோய்களை போக்கினாராம். இந்த முருகர் நவபாஷண சிலை எப்பவுமே சூடாதான் இருக்குமாம். அதனால நைட்டு ஃபுல்லாவே சிலை மேல நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா. இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோட கலந்து காலையில அபிஷேகம் பண்ணும்போது அங்க வரும் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்களாம். கூடவே சிலை மீது சாத்தப்பட்ட சந்தன காப்பும் பிரசாதமா தராங்களாம். விஷம் என குறிப்பிடப்படும் பொருட்களால செய்யப்பட்ட சிலை மீது இரவில் வைக்கப்படும் பொருள் காலையில மருந்தா மாறுறது இன்னைக்கும் பழனியில நடக்கிற அதிசயம்னே சொல்லலாம். 2வது காரணமா சொல்லப்படுறது
போகர் முக்காலமும் உணர்ந்த சித்தர். எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு கொடிய நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க நவபாஷாணம் சிறந்த மருந்தா இருக்கும் என்பதை உணர்ந்து அதை சாதாரண மனித சக்தியால உருவாக்க முடியாதுன்னு சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே உருவாக்கி அது காலப்போக்கில் அழிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு கடவுள் சிலையா மாற்றி அமைச்சதாகவும் சொல்லப்படுது. சிலையை வடிவமைச்சதோட விடாம இங்கேயே தங்கி சிலையை பாதுகாத்து இங்கேயே ஜீவ சமாதி அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதற்கு அடையாளமா இந்த மலைக்கோயில் கருவறைக்கு பக்கத்துல இருக்கிற போகர் சன்னதிக்கு போய் அவரோட ஜீவ சமாதியும் நம்மளால வழிபட முடியும். இந்த பழனி மலை பக்கத்திலேயே இன்னொரு ஃபேமஸான மலை கோயில் இருக்குது. இப்போ எனக்கு பின்னாடி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் பழனி மலை. அப்படியே ரைட் சைட்ல பாருங்களேன், வீடியோல கிளியரா தெரியுதான்னு தெரியல, பட் ரைட் சைட்ல மலை மேல இருக்கிறது தான் இடும்பன் கோவில். இந்த இடும்பன் தான் முருகருக்கு காவல் தெய்வமா இருக்கிறாராம். இவரை தரிசிக்காம பழனி ஆண்டவரை போய் தரிசிச்சா பலன் இல்லையாம். அப்போ ஒரே நாள்ல 2 மலையும் ஏறி இறங்கணுமா? அவ்வளோ சிரமத்தெல்லாம் முருகர் நமக்கு கொடுத்துருவாரா? அவர் இருக்கிற பழனி மலை கோயிலுக்கு கொஞ்சம் கீழேயே இடும்பனுடைய சன்னதியும் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அங்க போய் இடும்பனை தரிசிச்சுட்டு கூட பழனி ஆண்டவரை தரிசிக்கலாம். அதுவும் சரிதான். ஆமா, இடும்பன் யாருன்னு இப்பவாது சொல்ல. அதுக்கு இந்த கோயிலுடைய தல புராணம் தெரிஞ்சிருக்கணும். முருகன் ஞானப்பழம் கிடைக்கலங்கிற கோவத்துல ஆண்டியா வந்து நின்ன மலை தான் இந்த பழனி மலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனா இந்த மலை இங்க எப்படி வந்ததுங்கிறதுல தான் இடும்பனோட ஹிஸ்டரியே இருக்கு. ஒரு முறை உலகத்துல உள்ள மொத்த தேவர்களும் முனிவர்களும் சிவனை பார்க்கறதுக்காக கைலாயத்துல ஒன்று கூடினாங்களாம். எந்த அளவுக்கு கூட்டம்னா பூமியே பாரம் தாங்காம ஒரு பக்கமா சாஞ்சுதாம். அதனால சிவபெருமான் பூமியை சமநிலைப்படுத்த அகத்திய முனிவரை மட்டும் தெற்கு பக்கமா போக சொல்லிட்டு தன்னிடம் உள்ள பூத கணங்களில் ஒருவரான இடும்பனை அழைத்து கைலாயத்துல இருந்த சிவகிரி சக்திகிரிங்கிற 2 மலைகளை பெயர்த்தெடுத்து கொண்டு அகத்திய முனிவரை பின்தொடர்ந்து அவர் சொல்ற இடத்துல போய் வச்சிடு அப்படின்னு ஆணையிட்டாராம். இடும்பனோ அந்த 2 மலைகளையும் காவடி தூக்குற மாதிரி சுமந்துக்கிட்டே போனாராம். போற வழியில இலைப்பாறுவதற்காக மலைகளை கீழே வச்சுட்டு அதை திரும்ப தூக்க முயற்சி பண்ணும்போது இந்த சிவகிரி மலையை மட்டும் நகர்த்தவே முடியலையாம். இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு பார்த்தா ஒரு இளைஞன் மலை உச்சியில நின்னுக்கிட்டு இந்த மலை தனக்கு தான் அப்படின்னு சொந்தம் கொண்டாடினாராம். அந்த இளைஞன் வேற யாரும் இல்ல, சாட்சாத் முருகப்பெருமானே தான். ஏற்கனவே ஞானப்பழம் கிடைக்கலங்கிற கோவத்துல கைலாய மலையை விட்டு வெளியேறி இந்த சிவகிரி மலையில குடிக்கொண்டாரு. இதையும் இடும்பன் திரும்ப கேட்க கோபத்துல இடும்பனை அழிச்சிடுறாரு. பிறகு அகத்திய முனிவர் வந்து உண்மை காரணத்தை சொல்லவே கோபம் தணிந்த முருகன் இடும்பனை மீண்டும் உயிர் பெற செய்து தன்னுடைய காவல் தெய்வமா ஏற்றுக்கொண்டாராம். இதை அடையாளப்படுத்தி தான் முருகருக்கு காவடி சுமக்கிற வழக்கமே வந்ததாம். பிற்காலத்துல முருகப்பெருமான் குடிக்கொண்ட சிவகிரியில தண்டாயுதபாணி கோவிலையும் இன்னொரு மலையான சக்திகிரியில இடும்பன் கோயிலையும் அமைச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த ஒரு ட்ரிப்லயே 6 படை முருகர் கோவிலையுமே தரிசனம் பண்ணணுங்க. சோ இந்த இடும்பன் கோவிலை பாக்குறதுக்கு இப்போதைக்கு நாங்க இதுக்கு டைம் ஒதுக்கல. சோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம மலை கோயில் போறதுக்கான ரோப் கார் விஞ்ச் ஃபெசிலிட்டி எல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க ரன் ஆகுற ஃப்ரீ பேட்டரி வேன் ஏறி கிளம்பிட்டோம். அடுத்தடுத்து நிறைய பேட்டரி வேன்ஸ் இந்த மலையை சுத்தி வந்துகிட்டே தான் இருக்குமே. நாங்க இதுல ஏறி ஃபர்ஸ்ட் லொகேஷனா ரோப் கார் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோமே. இதுக்கு நடுவுல எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. இது வரைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம்னு ஒண்ணு போனதே கிடையாது. இந்த பழனி மலையாவது ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வரலாம்னு தான். நாங்க இப்போ கிரிவலம் போய்கிட்டு இருக்கோம். சுமார் 2.5 கிலோமீட்டர் வலம் போயிட்டு வரோம். இந்த கிரிவலத்தை மலைக்கு லெஃப்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோப்வே வரும். அடுத்ததா கோயில் தேவஸ்தானத்துடைய ரூமான கார்த்திகேயா இல்லம் வரும். அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா வனதுர்கை அம்மன் கோவில் வரும். அங்கிருந்து இன்னொரு 1/2 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா விஞ்ச் ஏறுற இடம் வரும். அகெயின் 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணமோ அங்க ரீச் பண்ணிடலாம். சொல்ல மறந்துட்டேன், ரோப்வேக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி விஞ்சுக்கும் ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. சரி, இங்க இருந்து எங்களோட ரூமுக்கு போய் செக் அவுட் பண்ணிட்டு அடுத்து அறுபடை வீடுல இருக்கிற இன்னொரு முருகர் கோயிலுக்கு போகலாம். வாங்க.
நாங்க இப்போ பழனி பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கோமே. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயிலுடைய அடிவாரத்துக்கு சுமார் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்க நடந்தும் போகலாம், இல்லைன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பழனி ஆண்டவரை நினைச்சதை விட ரொம்பவே திருப்தியா தான் பார்த்தோமே. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. உங்களை நான் அடுத்ததா இன்னொரு அறுபடை வீடு கோயிலுடைய வீடியோல மீட் பண்றேன். நன்றி. ஓகே, இந்த பழனிக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத விளக்கமா பார்க்கலாமா? அரக்கோணத்திலிருந்து பழனிக்கு ட்ரெயின் ஃபேரா ஒரு ஆளுக்கு 320 ரூபாய். பழனி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மலை கோயிலுடைய அடிவாரத்துக்கு ஆட்டோ ஃபேரா எங்க ஃபேமிலிக்கு 150 ரூபாய் வாங்கினாங்க. ரூம் ரெண்ட் 500 ரூபாய், மொபைல் லாக்கர்ல வைக்க 5 ரூபாய். இவ்வளவுதாங்க செலவாச்சு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கந்தனுக்கு அரோகரா. நன்றி.